வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தமிழ் வி அப்படின்ற ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர் பார்க்க போறோம். மே 9 கணித வரலாற்றிலேயே இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கோல்டன் டேன்னு சொல்லலாம். அது ஏன்னு தெரியுமா? வாங்க நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்ச சில மேதைகளையும் இந்த மாயாஜாலமான தேதியும் பத்தி பார்க்கலாம். இப்போ நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். 1746, 1808, 1876 அப்புறம் 2004. இந்த வருஷங்கள்ல பிறந்த மேதைகள் எல்லாரும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரே புள்ளி இந்த மே 9 தான். இவங்க எப்படி இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற டெக்னாலஜியோட சீக்ரெட்டா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒவ்வொன்னா டீகோட் பண்ணுவோம். சரி, முதல் கேள்வி. நீங்க விளையாடுற மாடர்ன் வீடியோ கேம்ஸ் இல்லனா உங்க மொபைல்ல பாக்குற 3D கிராபிக்ஸ் எல்லாம் எப்படி இவ்ளோ ரியலா தத்ரூபமா தெரியுதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க நாம 1746ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி போகணும். இந்த கேள்விக்கான பதில் கரெக்டா மே 9, 1746ல பறந்த காஸ்பார்ட் மோங்கே அப்படின்ற ஒரு மாபெரும் கணித மேதை கிட்ட இருக்கு. இவரை நாம டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியின் தந்தைன்னு சொல்லலாம். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 3D உருவங்களை ஒரு தட்டையான 2D பிளேன்ல துல்லியமா வரைகிற ஒரு மேத்தமேட்டிக்கல் மெத்தட் இது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல 3D கிராஃபிக்ஸ் மாடல்ஸ் உருவாக்குறதுக்கு இவர் போட்ட இந்த பேஸ்மெண்ட் தான் காரணம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த பிரம்மாண்டமான 3D உலகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 280 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு கணிதவியலாளரால் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டது. நினைச்சு பார்த்தாலே கூஸ்பம்ஸ் வருது இல்ல? ஓகே, இப்போ ரெண்டாவது மிஸ்டேக் வருவோம். நம்ம ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட், அதாவது நம்ம ஃபாஸ்ட் வைஃபை எப்படி உலகம் முழுக்க அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலும் கொஞ்சமும் ஸ்பீடு குறையாம டேட்டாவை கொண்டு வருது? இதுக்கான விடைய தேடி இப்போ நம்ம காலக்கூட்ல 1808ஆம் வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணலாம். இங்கேயும் அதே மே 9 தான். இந்த இணைய வேகத்துக்கான விடை மே 9, 1808ல பிறந்த ஜான் ஸ்காட் ரசல் அப்படின்ற ஸ்காட்டிஷ் இன்ஜினியர் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவர் ஒரு கால்வாயில தண்ணீர் எப்படி அலையா போகுதுன்னு கவனிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவரு சாலிட்டரி வேவ், அதாவது சாலிட்டான் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான அலையை கண்டுபிடிச்சாரு. இந்த அலை தன்னோட ஷேப் கொஞ்சம் கூட மாறாம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடியது. இந்த கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல டேட்டாவை கடத்துற சாலிட்டான்ஸ் டெக்னாலஜிக்கே சயின்டிஃபிக் பேஸ். இது கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க ஃபாஸ்ட் வைஃபைக்கு பவர் கொடுக்கற அதே அலை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கால்வாயில கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இதுதான் உண்மையான சயின்ஸ் மேஜிக். அடுத்து மூணாவது மிஸ்ட்ரி. கூகுள் மேப்ஸ் எப்படி எப்பவுமே அவ்வளோ கரெக்டா ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்குது? நூற்றுக்கணக்கான ரோடுகள் இருந்தாலும் பெஸ்ட் பாத் இதுதான்னு அது எப்படி எக்ஸாக்டா சொல்லுது? இப்போ நாம நம்ம ஹிஸ்டரி டிராவல்ல அடுத்த ஸ்டாப்புக்கு, அதாவது 1876க்கு போகலாம். இந்த மேஜிக்கிற்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் மே 9, 1876ல பிறந்த அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் கில்பர்ட் ஏம்ஸ் பிளிஸ். பாருங்க இந்த மே 9 எப்படி திரும்ப திரும்ப வருதுன்னு. முதல் உலகப் போர் நடந்த டைம்ல மிசைல்ஸ் கரெக்டா போய் டார்கெட்டை ரீச் பண்ண இவர் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணாரு. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போக பெஸ்ட் அண்ட் ஆப்டிமல் பாத் எதுன்னு கால்குலேட் பண்ற இந்த மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ற நேவிகேஷன் அல்காரிதம்ஸ்க்கு முற்றுமுழுதான அடித்தளம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க மேப் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டன் காட்டும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சீக்ரெட்டா பேக்ரவுண்ட்ல கால்குலஸ் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்கூல்ல படிச்ச கால்குலஸ் எங்கடா யூஸ் ஆகுதுன்னு நாம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அது டெய்லி நம்ம கூடவே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கடைசியா நம்ம 4வது மிஸ்ட்ரி. இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவா இருந்தா கூட நீங்க ஸ்பாட்டிஃபைல கேட்கிற பாட்டு எப்படி இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா கேக்குது? இந்த டிஜிட்டல் மியூசிக் ஸ்ட்ரீமிங்க்கு பின்னால இருக்கிற ட்ரிக் என்ன? நம்ம காலக்கோட்டுல இப்போ ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி கொஞ்சம் ரீசெண்டான வருஷத்துக்கு வருவோம், அதாவது 2004க்கு. இந்த கேள்விக்கான பதில நமக்கு விட்டுட்டு போனவரை ரஷ்ய கணிதவியலாளர் அனட்டோலி விட்டூஷ்கின். இவர் காலமானதும் இதே மே 9, 2004ல தான். இதன் மூலமா இந்த மே 9 சைக்கிள் முழுமையடையுது. இவர் ஃபைனைட் ஸ்பெக்ட்ரம் கோடிங் அப்படின்ற ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதாவது கண்டினியூஸா இருக்கிற சவுண்ட் வேவ்ஸை அதோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாம எப்படி சிம்பிளான டிஜிட்டல் கோட்ஸா மாத்துறது அப்படின்ற மிகப்பெரிய சிக்கலை இவர் சால்வ் பண்ணாரு. இதனால தான் இன்னைக்கு நாம கேட்குற டிஜிட்டல் ஆடியோ ரெக்கார்டிங் மற்றும் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் எல்லாமே பாசிபிள் ஆச்சு. இது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உங்க போன்ல நீங்க கேட்டு ரசிச்ச ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் சீக்ரெட்டா ஒரு பெரிய மேத்தமேட்டிக்ஸ் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மொத்த டைம்லைனையும் ஒரு தடவை பாருங்க. 1746, 1808, 1876, அப்புறம் 2004.
4 வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு தேசங்கள், மாறுபட்ட சிந்தனையாளர்கள். ஆனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரே ஒரு கோல்டன் டே மே 9. இன்னைக்கு நாம பார்த்த மாங்கே, ரஸ்ஸல், பிளிஸ், விட்டுஷ்கின்னு இவங்க எல்லாரும் அந்தந்த காலகட்டத்துல குழப்பங்களுக்கு மத்தியில இருந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சாங்க. 3D கிராஃபிக்ஸ், ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஜிபிஎஸ் ரூட்டிங், டிஜிட்டல் மியூசிக்னு அவங்க அன்னைக்கு போட்ட ஃபவுண்டேஷன்ல தான் இன்னைக்கு நம்மளோட என்டையர் டிஜிட்டல் லைஃப்மே இயங்கிட்டு இருக்கு. அதனால அடுத்த முறை நீங்க உங்க போனை எடுக்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால இன்னும் என்னென்ன மேத்தமேட்டிக்கல் சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு. கணிதம்ங்கிறது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இல்லங்க, அதுதான் இந்த உலகத்தோட மொழி. இன்னும் நிறைய கத்துப்போம், தொடர்ந்து தேடுவோம்.